இன்றைக்கு 3 மிக முக்கியமான செய்திகள் பார்க்கப்படுது. இன்றைய நாள்ல ஜனாதிபதி செயலகத்துல நடந்த ஒரு மிக முக்கியமான கூட்டத்துல ஒரு முக்கியமான கலந்துரையாடல் நடந்திருக்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வரதுக்கான ஆரம்ப கட்டம் இப்பொழுது நடந்திருக்கிறது. அதே போல பாதாள உலக குழுக்களுடைய தலைவர்கள்ல ஒருவரான கஞ்சிப்பானை இம்ரானுடைய மிக நெருக்கமான உறவினர் ஒருவர் இன்றைய நாள்ல மாளிகாவத்தையில துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருக்காரு. அதோட முட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த செய்திகளை பார்த்துட்டு இன்றைய நாளுக்கான செய்திகளை சுருக்கமா பார்ப்போம். මද්‍රව්‍ය සම්බන්ධ අපරාධ සඳහා මරණ දනුවම ලබාදීම කෙරෙහි අදරැස්සූ රටම එකට ජාතික මෙහෙයුම් සභාවේදී අවධානය යොමු වී තිබෙනවා. இலங்கையில போதைப் பொருள் தொடர்பான குற்றச்செயல்கள்ல ஈடுபட்டு அந்த குற்றச்செயல்கள் மூலமாக கைதாகி அந்த செயல் நிரூபிக்கப்படும் பட்சத்துல நீதிமன்றத்தால அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் அதனை நிறைவேற்றுவது தொடர்பான ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் ஒன்று இன்றைய நாள்ல ஜனாதிபதி செயலகத்துல நடந்திருக்கிறது. அதாவது ரட்ட எக்கட்ட நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே நடைபெற்ற ஒரு கூட்டத்துல ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அதிகாரிகள் அங்கு இருந்தவர்கள் இது தொடர்பான ஒரு பரிந்துரையை செஞ்சிருக்காங்க. ஆரம்ப கட்ட ஒரு பரிந்துரையாக இது இருந்தாலும் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. பொதுவாக இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்படும், ஆனால் நிறைவேற்றப்படுவதில்லை. இந்த போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்படுறவங்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரதற்கான ஒரு பரிந்துரையும் ஒரு கலந்துரையாடலும் நடந்திருக்கிறது. கடந்த நாட்களில் இந்த போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்படுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில இந்த மாதிரியான ஒரு திட்டம் ஒன்றை கொண்டு வரதுக்கான ஒரு முதல் கட்ட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய நாள்ல ஜனாதிபதி செயலகத்துல நடந்திருக்கு. கஞ்சிப்பானை இம்ரானுக்கு நெருக்கமான உறவினர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இன்றைய நாள்ல மாளிகாவத்தையில வைத்து இனம் தெரியாத மோட்டார் சைக்கிள்ல வந்த துப்பாக்கி தாரி ஒருவரால துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த நாட்கள்ல துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் கொஞ்சம் குறைந்திருக்கு அப்படின்னு தான் 2-3 நாளைக்கு முதல்ல செய்தி வந்தது. அந்த அடிப்படையில ஒரு பரபரப்பான ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்றைய நாள்ல இடம்பெற்றிருக்கிறது. கடந்த கிழமையில்தான் தான் கஞ்சிப்பானை இம்ரானை கைது செய்வதற்காக இங்கிருந்து இலங்கையிலிருந்து ஒரு மிக முக்கியமான போலீஸ் குழு மலேசியா சென்றிருந்தது. ஆனால் அவருடைய நெருங்கிய சகாக்கள் அல்லது நெருங்கிய உறுப்பினர்கள் 3 பேரை தான் கைது செய்ய முடிஞ்சது. அவர் தப்பி சென்றிருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாக இருக்கு. ஆனால் மலேசியாவை விட்டு இன்னும் வெளியாகல. மலேசியாவுடைய காவல்துறையிடம் இப்பொழுது இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக சொல்லப்பட்டாலும் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்ட 3 உறுப்பினர்களும் இன்றைய நாளில் கட்நாயக்க விமான நிலையம் மூலமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க மேலதிகமான விசாரணைகளுக்காக. அதோட இன்றைய நாள்ல முக்கியமான ஒரு கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது. ஸ்ரீலங்கா பொது பெரமுன அதாவது முட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இன்றைய நாள்ல சிஐடியால கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் கடந்த நாட்கள் ஒரு ஊடக சந்திப்பில் வைத்து வெளியிட்ட கருத்து தொடர்பான ஒரு தகவல்கள் அல்லது விசாரணையை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தாரு. அந்த நேரத்தில் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைதுக்கான காரணம் அவர் ஒரு ஊடக சந்திப்பில் வைத்து பொலிஸ்மா அதிபர் தொடர்பாக வெளியிட்ட கருத்து. ආණ්ඩුවට සේවය කරන එක නවත්තලා රජයට සහ ජනතාවට සේවය කරන්න පටන් ගන්න. මොකද අපි කැමති නැහැ මහපාරේ මිනිසුන්ගෙන් ගුටි කාලා මැරිච්ච පොලිස්පතිවරයා 37 වෙනි පොලිස්පතිවරයා හැටියට ඉතිහාසගත වෙනවා. அரசுக்கு வேலை செய்யாம அரசாங்கத்துக்கு வேலை செய்ய வேண்டும். கடந்த நாட்கள்ல இந்த மாதிரி அரசுக்கு மட்டுமே வேலை செஞ்ச பொலிஸ்மா அதிபர் 2-3 பேருக்கு நடந்தது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனவே அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. குறிப்பா சொல்ல போனா பொலிஸ்மா அதிபரை பொதுமக்களால தாக்கப்பட்டு அவர் உயிரிழக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை நான் விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் ஒரு ஊடக சந்திப்பில் வைத்து குறிப்பிட்டிருந்தார். கடந்த நாட்கள்ல பரவலா ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த விமர்சனம் அதோட இந்த அவர் வெளியிட்ட கருத்து தொடர்பாகத்தான் இன்றைய நாள்ல அவரை அழைத்திருந்தாங்க. இந்த விஷயத்துல கவனமா இருங்க. போலியான நாணயத்தாள்கள், குறிப்பா 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் இப்பொழுது போலியாக அதிகமாக சந்தையில பரவி கொண்டிருப்பதாக இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கு. கடந்த நாட்கள்ல செய்திகளும் அப்படித்தான் வந்திருக்கு. களுத்துறையில ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு உணவகத்தை அல்லது உணவுப் பொருட்கள் விற்கிற கடைக்கு ஒரு பெண் போயிருக்காங்க. அவங்க 5000 ரூபாய் கொடுத்து பொருட்களை வாங்கிட்டு மீதிக்கு பணத்தை வாங்கி கொண்டு போயிருக்காங்க. இந்த பணத்தால் போலியானது என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு சொன்னா அந்த கடைக்கார உரிமையாளருடைய அம்மா ஒரு வைத்தியசாலைக்கு மருந்து வாங்குறதுக்கு அந்த 5000 ரூபாய் கொண்டு போயிருக்காங்க. அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது போலியான நாணயத்தாள் அப்படின்னு சொல்லி. விசாரணைகளை மேற்கொண்ட போது சிசிடிவி காணொலிகளை பார்க்கும்போது இந்த பெண் தான் அந்த 5000 ரூபாயை கொடுத்திருக்காங்க. எனவே அவங்கள தேடுற நடவடிக்கை இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நாட்டில் பல இடங்கள்ல இந்த மாதிரியான செய்திகள் கடந்த நாட்கள்ல பதிவாகியிருக்கு. மிக அவதானமா இருங்க. ஒரு கணக்கெடுப்பு வெளிவந்திருக்கிறது. கடந்த காலங்கள்ல நடந்த விசாரணைகள், ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்ல கைது செய்யப்பட்டவர்கள்,
கிட்டத்தட்ட 30 பேருக்கும் அதிகமான கடந்த கால அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் என்று கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல இப்பொழுது சிறையில் இருக்காங்க. இந்த 30 பேரும் விசாரணைகளின் அடிப்படையிலையும் இருக்காங்க, தடுப்பு காவல்லையும் இருக்காங்க, தண்டனைகளும் பெறப்பட்டிருக்கிறது. அதுல 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் என்ற தண்டனைகளும் வழங்கப்பட்டு, தீர்ப்பும் வழங்கப்பட்டவர்கள் இப்பொழுது சிறையில் இருக்காங்க. அதோட மரண தண்டனை வழங்கப்பட்டவர்களும் இருக்காங்க. கடந்த கால அரசியல்வாதிகள், முக்கியமா போலீஸ் மாதிபர் ஒருவர் இருக்காரு. இந்த மாதிரி மிக மிக முக்கியமான 30 பேர் கடந்த கால விசாரணைகளின் மூலமாக சிறைகள்ல இப்ப இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க நேற்றைய வீடியோல சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வரப்போற இந்த டிசம்பருக்குள்ள கைதாக போறாங்க. அதுவும் இதைவிட முக்கியமான அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லப்படுது. யார் யாருன்னு தெரியல. நேற்றைய நாள்ல பரவலா எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட செய்தி. இன்று அது மிகப்பெரிய அளவுல பல சிங்கள ஊடகங்கள்ல இன்றைக்கு பிரதான செய்தியாகவே அதுதான் வெளிவந்திருந்தது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கடந்த நாட்கள்ல இந்த சிறைச்சாலைகள்ல இருக்கின்ற அடிதடி, மோதல், இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இடப்பற்றாக்குறையாலையும் ஏற்படுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த இடப்பற்றாக்குறையை குறைப்பதற்கு இப்ப பலதரப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. ஆனாலும் கூட அது அந்த அளவுக்கு இலக்குவா வேகமா குறைக்க முடியுமான்னு பார்த்தா இல்ல. இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுக்கு அடிப்படையில், அதாவது வியாபாரம் அல்ல, போதைப்பொருள் பாவனை தொடர்பாக, அதாவது அதுக்கு அடிமையானவங்க நிறைய பேர் கைதாகி இருக்காங்க. இவங்களுக்கு புனர்வாழ்வு அளித்து ஒரு சிலரை புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி கொஞ்சத்தை இடைவெளியை குறைக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதுலேயும் நாங்க புனர்வாழ்வு வழங்குங்க, எங்களுக்கு நாங்க இதுல இருந்து விடுபடுறோம்னு சொல்லி விருப்பம் தெரிவிக்கிறவங்க கொஞ்சம் பேருக்கு இப்படி செய்ய போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு தான் இப்ப அந்த மாதிரி முதல் கட்டமான புனர்வாழ்வு அளிக்கப்பட போகுது. அதுவும் விருப்பத்தின் பேர்ல நிறைய பேர் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே அந்த அடிப்படையில் கொஞ்சத்தை குறைக்கலாம்னு சொல்லி ஒரு முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியாது. இதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்கிறது. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பு ஊழியர்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்க. அது ஒரு புதிய பிரிவொன்றை உருவாக்க போறாங்க. அதாவது கடந்த காலங்களில் ராணுவத்தில் பணியாற்றிய மிக சிறப்பான ராணுவ அதிகாரிகள் மீள அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1000 பேர் இதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. எனவே இவங்களை தெரிவு செய்து சிறைச்சாலையினுடைய கலவரங்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சிறப்பு படையணியை உருவாக்குறதுக்கான வேலை திட்டங்கள் இப்பொழுது நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி இருந்தாலும் குறைக்கிறது அவ்வளவு இலக்கு இல்லை. அதை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை இப்பொழுது அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து வராங்க. எனவே இதுல அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. வாகனம் நாடு முழுவதும் இப்பொழுது வலம் பெற ஆரம்பித்திருக்கிறது. இது என்னன்னு சொன்னா, போதைப்பொருள் பாவனை செய்கின்ற அல்லது போதைப்பொருள் பாவனை செய்து வாகனம் ஓட்டுற, பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற சாரதிகளை உடனடியாக போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய, அதாவது நடமாடும் சேவையாக இது இருக்க போகுது. எனவே இந்த நடமாடும் சேவை வருகின்ற நாட்கள்ல எல்லா இடங்களும் வரப்போகுது. இதுவரைக்கும் 7000க்கும் அதிகமான பரிசோதனைகள் நடைபெற்றிருக்கிறது. அண்மை காலமா இப்பொழுது போதைப்பொருள் பாவனை செய்து வாகனம் ஓடுற அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்துற, பொது போக்குவரத்தை இயக்குகின்ற சாரதிகள், நடத்துனர்களுடைய பரிசோதனை காரணமாக கடந்த காலங்களில் விபத்துக்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் பாவனை செய்து வாகனம் ஓட்டுறவங்களோட எண்ணிக்கையும் குறைந்திருக்கு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுறதால இப்ப நாடு முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க. இன்றைய நாளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள், A-level பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வருடம் பரீட்சைக்காக தோற்ற எண்ணிக்கை 3,72,310 பேர். இதுல பாடசாலை மூலமா 2,64,496 பேர், தனியாக அதாவது தனிப்பட்ட முறையில விண்ணப்பித்து பரீட்சை எழுதுறாங்க 1,07,814 பேர். ஆர்ஜி சந்திர ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க உடனுக்குடன் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.